என் குலதெய்வமான குளிர்ந்தாலம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். அனைத்தும் இருந்தும் திருப்தி இல்லாத யோகம். அதுனே திருப்தி இல்லைன்னா அதில் எப்படி யோகம்னா இருக்குது. இந்த சகடா யோகம், அந்த சில எல்லாத்துக்குமே யோகம் அப்படின்னா அது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா யோகன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது நல்லதுக்காக இருந்தாலும் கெட்டதுக்காக இருந்தாலும் அதுக்கு பேர் யோகம். சரிங்களா? அப்போ சொத்து இருக்கா? இருக்குது. நிறையா சொத்து இருக்குங்குவாங்க. வேலை இருக்கா? வேலை இருக்குது. ஆனால் அதில் திருப்தி இருக்காது. அதாவது அதனால் அவருக்கு மனசில் சந்தோஷம் இருக்காது. இது உள்ள நிறையா இருக்கியா சொத்து என்ன அப்படின்னாக்கும், அதே இவ்வளோ சொத்து இருக்கலாம், எங்கே வருமானம் இல்லை, அப்படி ஆளுக சம்பளம்லாம் கூடி போச்சு, செலவுக்கும் வரவுக்கு தான் சரியாக இருக்குது, ஒரு திருப்தி இல்லாத அதை சொல்லுவாங்க. சரி, அழகான மனைவி இருக்குல்ல, என்னத்தான் மனைவி, அது எப்போ பார்த்தாலும் நொழுன்னு ஒழுகுது, கோவப்படுது, அதில் ஏதோ ஒரு குறைய வச்சுக்கிட்டே இருப்பார். பிள்ளைங்க, எங்கே பிள்ளைய கொடுத்தாரு, ஆம்பளை பிள்ளை கொடுத்தா நல்லாயிருக்கும், பொம்பளை பிள்ளையா இருக்குது, இப்படின்னு எல்லாமே அனைத்துமே இருக்கும். ஆனால் அதில் திருப்தி இருக்காது அவருக்கு. வேலையா, அவன் வேலை இருக்குது, அலைஞ்சு தரைஞ்சி என்ன வேலை, நாய் விடாத பாடு, எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தில் பார்த்தா எத்தனை கிரகமும் வலுவாக தான் இருக்கும். அதில் இந்த சனி பார்வை அந்த மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாவகத்தில் மறைஞ்சு கொண்டு அந்த கிரகங்கள்லாம் இருக்கும். அப்போ நமக்கு அதை பார்ப்போம், எப்படி என்ன அதோட யோகங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டுட்டு வழக்கம் போல் ஒரு எடுத்துக்காட்டு போட்டால் தானே நம்ம பார்த்ததில்ல பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு போடக்கூடிய ஜாதகம் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம். 2 நாள் பெண்ணாடைய ஜாதகம் போட்டுருவோம். இப்போ வந்து ஆணுடைய ஜாதகம் போடுறோம். இந்த ஆண் பிறந்த தேதி 27/3/1975 பகல் 8:20 திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி இந்த சைடு பிறந்திருக்காங்க. ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது. லக்கணம் மேச லக்கணம். லக்கணத்தில் சுக்கிரன், 2ஆம் பாகத்தில் கேது, 3இல் சனி, 6இல் சந்திரன், 8இல் ராகு, 10இல் செவ்வாய், 11இல் புதன், 12இல் குரு, சூரியன். இதுதான் அந்த ராசி கட்டத்தில் இருக்க கிரகத்தோடைய நிலை. இதில் எந்த கிரகமாக வலுவாக இருக்கணும்னு ஒன்று பார்ப்போம். ஏன்னா அனைத்தும் இருக்குல்ல. லக்கணத்திலே சுபக்கிரகம் இருக்கிறது, அது 2க்கும் 7க்கும் அதிபதி இருக்கிறது ரொம்ப விசேஷம். நண்பர்கள், மனைவி, 2ஆம் இடம் பொருளாதாரம், இதுக்குள்ள அதிபதி ஒரு 2ஆம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நன்மை செய்யும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 2இல் கேது அப்படிங்கும்போது வீடு கொடுத்தவன் தன் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை. அந்த இதை வந்து பாவக்கிரகங்கள் எதுவுமே தொடர்பு கொள்ளலை. 2ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை இயற்கை பாவக்கிரகங்கள் எதுவுமே தொடர்பு கொள்ளலை. அது ஓரளவுக்கு பரவாயில்ல. 3இல் சனி, இந்த முயற்சி சகோதரர்கள் அங்கே முட்டுக்கட்டுறதில்ல. 3ஆம் இடத்துல வந்து சனி இருந்து கொண்டு அந்த வீட்டுக்கு அதிபதி புதனும் சனியும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல புதனை போட்டு சனி இங்கே 11ஆம் இடத்துல போட்டால் அவங்க ஆட்சி தான். அப்போ அவர்களும் வலுவாக இருக்கிறார்கள். அப்படியே வந்துட்டோம்னா 6ஆம் பாவகத்தில் சந்திரன். அந்த சந்திரன் குருவால், இயற்கை சுபரான குருவால் பார்க்கப்படுகிறார். சந்திரனுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியனுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். ஒளி பொருந்திய சந்திரன், பௌர்ணமி சந்திரன் அப்படி எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்தில் ராகு. பொதுவாக மறைவு ஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிறது நன்மைதான்.
8ஆம் இடத்துல இப்ப ராகு இருக்குது. அப்புறம் உடனே வீடு கொடுத்தவனோட வலுவை பார்க்கணும். வீடு கொடுத்தவன் திக்பலம் பெற்று உச்சம் அடைகிறான் செவ்வாய். அப்போ ராகு வலுவாக இருக்கிறார். ஏன் இந்த இதெல்லாம் பார்க்குறோம்னா அந்தந்த தசாபுத்தி காலங்களில் அதுக்கு தகுந்தாற் போல பலன் இருக்கு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் உச்சம் பெற்றிருக்கிறார். லக்னாதிபதி நல்லா வலுவாக இருக்கிறார், ஸ்ட்ராங்காக இருக்கிறார். 11ஆம் இடத்தில் புதன், அதன் பரிவர்த்தனை ஏற்கனவே சொல்ல. 12இல் குரு ஆட்சி பெற்று இங்கே 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனும் இணைகிறார். அதாவது புண்ணியாதிபதிங்குவாங்க. 5ஆம் இடத்துக்கு அதிபதி 12இல் இருக்கிறார். இப்போ பார்ப்போம். 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் ஒரு பாவகத்தில் சேர்றது நன்மை. அப்போ அது ஓகே. எல்லா கிரகமே இங்கே வந்து வலுவாக இருக்குது பார்த்துட்டோம். அப்போ அனைத்துமே வலுப்பெற்றிருக்கு. நம்ம இப்படி கூட போகலாம், அனைத்தும் வலுப்பெற்றன்னு கூட போகலாம். இருக்கட்டும், போட்டது போட்ட மணி இருக்கட்டும். அனைத்தும் இருந்தும் திருப்தி இல்லாதது. ஒவ்வொன்றா வருவோம், லைனாகவே வருவோம். லக்கணத்தில் சுக்கிரன் இருக்குது, ஆள் அழகாக இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்க சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கிறவங்க எந்த பாவக்கிரகங்களும் தொடர்பு இல்லாமல் இருந்தால், இப்போ அப்போ நீங்கள் கேட்கலாம் செவ்வாய் பார்க்குதுன்னு, அப்புறம் லக்னாதிபதி லக்கணத்தை பார்க்காம வேறு யார் தான் பார்ப்பாங்க? 4ஆம் பார்வையாக செவ்வாய் லக்கணத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு போட்டோம். அந்த வீட்டுக்கு அதிபதி பார்க்குறார். ஒரு வீட்டுக்கு அதிபதி வீட்டில் வராமல் வேறு வெளியிலே தூங்குவார். இருந்துட்டு போட்டோம். வறுமை வாழ் நல்லா தைரியமானவரும் நல்ல அழகாகவும் இருப்பார். அப்படி எடுப்போம் லக்கணத்தில் இருக்கு. இந்த 2ஆம் இடத்தில் கேது இருக்கும்போது 2ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்தில் மறைஞ்சு ஓயும். பணங்காசுலாம் இருக்கும், செலவு பண்ண மாட்டார். சிக்கனம். அதுக்கு பேர் நம்மளுக்கு வச்சுருக்கிறது கஞ்சம் அப்படிங்குவாங்க. அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கேது இருக்கக்கூடிய பாவத்தை சுருக்குவார். அப்புறம் இங்கே உடனே கண்ணுக்கு அவர் தானே, அப்போ நேத்திரம் கண் பார்வை இல்லையா அப்படின்னா அவள் வீடு கொடுத்தேன் சுக்கரன் தானே. இப்படியே போய்கிட்டே இருக்கலாம். சூரியன் வலு, இந்த ஒளிக்கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது கண்ணுக்கெல்லாம் பாடுவார். பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல பொருளாதாரம் வருமானம்னா வரும், செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும், பண்ணுவார். கொஞ்சம் இது. இந்த 3ஆம் இடத்துல வந்து சனி இருக்குது. 3ஆம் பாவங்கிறது முயற்சி, வெற்றி, கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, இளைய சகோதரர்கள். இந்த பாவகத்தில் சனி இருக்கிறது நன்மை. அப்படின்னா சனி மட்டும் இருக்கிறது எந்த சுபகரங்களும் தொடர்பு இல்லாமல், பார்வையே இல்லாமல் இருக்கிறது அந்த பாவத்தை கொஞ்சம் டேமேஜ் பண்ண தான் செய்யும். இருந்தாலும் பரவாயில்லை, அவர் அந்த இடத்துக்கு நண்பர் தான். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இளைய சகோதரர்கள் இல்லை தான். தைரியம் பயந்தாரியான கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப தைரியமானவர். செவ்வாய் வலுவாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப தைரியமானவர். முயற்சி நல்லா கடுமையாக முயற்சி பண்ணுவார். வெற்றி, இந்த முயற்சிக்கும் வெற்றிக்கும் அறிவு அது காரகமான செவ்வாய் வலு, சூரியன், சந்திரன். 3ஆம் பாவத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் அந்த தைரியத்துக்குள்ள காரகமான செவ்வாயும், முயற்சிக்கு புதன், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய புதனும் எல்லாம் வலுவாக இருக்காங்க. நல்லாயிருக்கு. வேலைக்கு கொடுக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் பாவத்தில், அதான் ஒளி பொருந்திய சந்திரன் இதெல்லாம் பார்க்குறாரு. நல்ல வேலை, நிரந்தரமான வேலைலாம் இருக்குது. இப்போ 8ஆம் இடத்துல ராகுனாலும் வீடு கொடுத்தவே அதை இருந்தது. இப்போ இவ்வளவு யோகம் இருக்கு ஐயா. 8ஆம் பாவம்னா அதில் வந்து வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும். அந்த பாகத்தில் வலு இருந்து இத்தனையும் இருந்து எல்லாத்துலேயுமே இவருக்கு, இந்த ஜாதகருக்கு குறை வைத்து உள்ளார். இன்னையா சொல்கிறப்ப அம்புட்டுமே வலுவாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஒரு பாவத்தை கண்டுபிடிப்போமா ஏன்னு? அதாவது நம்ம கிராமத்து சைடெலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தால் பால் கெட்டு போயிடும் அப்படிங்குவாங்க. இந்த ஒரு குடம் பாலுங்கிறது அத்தனை கிரகங்களும். சனியோட பார்வை சர்வநாசம். எப்படி? அதான் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் அப்படிங்குவாங்க. அப்போ அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய பாவகத்தெல்லாம் பாருங்கள், அது எல்லாமே கெடும். 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக 5ஆம் பாவகத்தை பார்க்கிறார்.
அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிபதி குருவோடல இணைஞ்சிருக்காரு. குரு வலுவாக இருக்குல்ல, கண்டிப்பாக குழந்தை இருக்குது, பெண் குழந்தை இருக்கிறது. அந்த காலத்தில் தசாபுத்தி பார்த்துக்கணும். ரைட், பெண் குழந்தை தான் இருக்குது, ஆண் குழந்தை இல்லை இந்த ஜாதகருக்கு. எடுத்துட்டோமா? அடுத்தபடியாக தாயார் பார்க்கணும்ல, 4ஆம் பாவகத்தை. சிறு வயசுல தாயார் உடல் ரீதியாக உடல் பாதிக்கப்பட்டு நோய்பாடுபட்டு அவங்க இல்லை. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து 4ஆம் பாவகத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்தில் மறைஞ்சு அங்கே 4ஆம் பாவகத்தை செவ்வாய் தான் சனியோட வீட்டிலேருந்து செவ்வாய் குரமாக பார்க்குறார். தாயாரெலாம் இருந்தாங்க, கொஞ்சம் அந்த ராகுதசை சந்திரபுத்தியில் கொஞ்சம் இதாக இருக்கும். அது போகலாம். இங்கே 9ஆம் பாவகத்தை 7ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார். 9ஆம் பாவகத்துக்கு அதிபதியே சனி பார்க்கிறார். குரு 9ஆம் பாவத்துக்கு அதிபதி 7ஆம் பார்வையாக 9ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக 9ஆம் பாவகத்துக்கு அதிபதியான குருவை பார்க்கிறார். அந்த தந்தைக்கு காரகமான சூரியனும் சனி பார்க்கிறார். அப்போ தந்தை எல்லாமே நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க தான். அவருடைய இப்போ தந்தையும் தாயெல்லாம் மகனுக்கு ஒரு 50 வயசு ஆகும்போது இருக்கிறது தான் பூர்ண ஆயுள் தந்தை தாய்க்கலாம். அவங்களுக்கு அப்போ சப்போர்ட்டாக இருக்கும். இவருக்கு ஒரு 35-40 வயசுலாம் அவங்களாம் அந்த ராகுதசையில் எல்லாத்தையும் கை வச்சு விட்டுருச்சு. பாப்பா தசாபதிக்கு அப்புறமா வர்றேன், மெதுவாக பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு பாவத்தை எடுத்து. அடுத்து கல்வி. அப்போ கல்வி எப்படி அப்படின்னா, கல்விக்கு அதிபதியான புதனும் குருவும் தான். குருவும் ஆட்சி பெற்றிருக்காரு. சனியே பார்த்தாலும் அவர் ஆட்சியாக ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்படி எடுப்போம். அப்போ உடனே சொல்லலாம் 9ஆம் பாவத்துக்கு மட்டும் எப்படி அப்படின்னா, 9ஆம் பாவகத்தையும் சனி பார்க்குறார். கல்விக்கு உள்ள பாவகம் 4ஆம் பாவகம் உயர்கல்வி. அதாவது 2ஆம் பாவகம் பாலிய கல்வி, கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கும். 4ஆம் பாவகம் உயர்ந்த கல்வி. அப்போ அதுக்கு தசாபத்தி அடிப்படையில் வேறு இதெல்லாம் வந்துடும். கல்வி குருவும் வலுவாக இருக்கிறார். 4ஆம் பாவத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார். புதன் நல்லா வலுப்பட்டுருக்கிறதுனால கல்வி படிப்புலாம் கொடுத்துட்டார். 7ஆம் பாவத்தை பார்ப்போம். மனைவி. என் மனைவிக்கு என்ன அப்படிங்கும்போது 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அருமையான மனைவி. செவ்வாய் பார்க்குறார். அந்த இடத்த 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி அந்த சாரநாதத்தில் நம்ம போவோம். மனைவி அருமையான மனைவி தான், கோபக்கார மனைவி எடுத்துக்கலாம். சரிங்களா? இருக்கட்டும். நட்சத்திரம் தான் இருக்கார், செவ்வாய் பார்க்குறார். கொஞ்சம் மனைவினால் தொந்தரவானா அப்படிலாம் கிடையாது. எந்த ஒருவருக்கும் 7ஆம் பாவத்துக்கு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது நல்லது. சனியாகவே இருந்தாலும் மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க. கணவன் மனைவி நல்லா அன்பாக இருப்பாங்க. பரவாயில்ல, அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கு. சொத்து நிறையா இருக்குது. சொத்துக்கு அதிபதி பூர்வ சொத்து 9ஆம் பாவத்துக்கு அதிபதி சொத்து. செவ்வாய் வலுப்பட்டிருக்கார். சொத்துலாம் இருக்குது. வருமானம் அவர் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கார். காரணம் சனியோட வீட்டில் இருந்து உச்சம் பெற்று இங்கே 5-9 சனி தொடர்பு கொள்கிறார். மனக்கரகன் சந்திரனும் கெட்டு போய் இந்த திருப்தி இல்லாமல் இருக்கும். அப்போ தசாபுத்தி அடிப்படைக்கு வந்துடும். அடுத்தது நம்ம தசாபுத்திக்கு அடிப்படைக்கு வந்துடணும். அவர் உத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ பிறந்த உடனே சூரிய தசை 1 வருஷம், அடுத்து சந்திர தசை ஒரு 10 வருஷம். பரவாயில்லை, சின்ன பிள்ளையில் அது இருக்குது. செவ்வாய் ஒரு 7 வருஷம். அந்த செவ்வாயிலெல்லாம் அவங்க குடும்பத்தில் செவ்வாய் நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கும். நல்ல சொத்து பத்திரம் வாங்கி முடிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா வாங்கிட்டாங்க. ராகு 8ஆம் பாவகம். அந்த 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறார். வெளியில் போய் அங்கே தான் திருமணத்தை கொடுக்கறது, வெளியூரில் போய் வேலையை பார்க்குறது, ராகுக்கு சம்மந்தப்பட்ட செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால மெடிக்கலுக்கு சம்மந்தப்பட்ட அப்படி எடுக்கலாம். ஏதோ ஒரு வேலையை கொடுக்குறார், அது ஏதோ இருக்கட்டும். அந்த துறையில் தான் இருந்தார்.
அதுக்கப்புறமா குருதசை வருது. அதாவது சூரியன் ஒரு வருஷம், சந்திரன் ஒரு 10, 11, செவ்வாய் ஒரு 7, 18, ராகு ஒரு 18. அப்போ 36 வயசுக்கு மேலே சொந்த ஊர் திரும்புகிறார். 37 வயசுக்கு மேலே தான் குருதசைக்கு மேலே. அந்த குருதசையில் வந்து லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான், 12ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். ஓட விடுறார், வருமானத்தையும் கொடுக்குறார், உட்கார விடல ஒரு இடத்துல. எந்த இடத்துலையுமே எந்த இதில் போனாலும் மாறிக்கிட்டே இருப்பார் அவர். வருமானம் வரும். ஆனால் அது அங்கே தான் சொல்கிறேன், அங்கே திருப்தி இல்லாதது. நல்ல வேலை இருக்குது, நல்ல நீட்டாகவும் இருப்பார், அனைத்தும் இருக்குது. இந்த குரு பகவான் நல்ல வருமானத்தையும் கொடுப்பார். ஆனால் 12ஆம் இடம் விரயமாகுதில்ல. ஆரம்பிப்பார் ஒரு தொழிலை, பொருளாதாரத்தை போடுவார், முதல் எடுக்கவங்களையும் போதுன்னு ஆகி போயிடும். இன்னொரு தொழிலில் இருப்பார், நிரந்தரமானது, முதல் போடுவார், அவர் எதிர்பார்த்த வருமானம் வராது. வருமானம் நம்ம கணக்குக்கு வரும், அவர் எதிர்பார்த்த வருமானம் வராது. புரியும் நினைக்கிறேன். அந்த ஜோதிடர், அந்த ஜாதகக்கார் எதிர்பார்த்த வருமானம் வராது. நமக்கு பார்வைக்கு அவர் என்னையா கார் இருக்குது, பங்களா இருக்குது, வீடு இருக்குது, ஐயா 1% கூட கிடைக்கல, அப்புறம் என்ன தொழில் அப்படிங்குவாங்க. இந்த மாதிரி அப்போ தசாபத்தி அடிப்படையிலையும் கோச்சார ரீதியும் பார்த்துக்கணும். இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டகச்சினி நடக்குது, அஷ்டமிச்சினி வருது. அந்த காலத்தில் பொதுவாக அந்த நட்பு ராசி, சனிக்கு நட்பு ராசி, லக்கணமும் ராசியும் வலுப்பெற்றிருக்கும் போது 7.5 சனியில் ஒன்றும் செய்யாது. 7.5 சனி, அஷ்டமச்சனி, கண்டகச்சினா கொஞ்சம் லேசாக குருதசை நடக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. இவருக்கு கண்டகச்சினி, அஷ்டமச்சனிலாம் ஒன்றும் செய்யாது, பயப்பட வேணாம். இந்த மாதிரி யோகம் இருக்கணும். யோகாதிபதி திசையும் வரணும். 9ஆம் இடத்துக்கு அதிபதி தசாபதி நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு 16 வருஷம், 36, 16, 42, 52 வயசு வரைக்கும். இப்போ 52 முடிஞ்சு அடுத்து சனி தசை வருது. சனி இவருக்கு என்னையா செய்யும் அப்படின்னா, கொடுக்குமா கெடுக்குமா? கரெக்டாக சொல்லுங்க. இங்கே எடுக்கணும். திருப்தி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கும். 3ஆம் இடம் எதுவுமே முயற்சி, வெற்றி, கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அனைத்தும் இருக்குது. அவர் நிறைய மரியாதை, மதிப்பு எதிர்பார்ப்பார், அந்த இடத்துல கிடைக்காது, வேறு யாருக்காவது கிடைக்கும். 9ஆம் பாவகத்தில் சொத்து, தந்தைக்குள்ள சொத்தில் சின்ன பிரச்சனையை பண்ணுவார். சனி பார்க்குறாருல, அவர் விடுவாரா? அப்போ அந்த இடத்துல திருப்தி இல்லாமல் இருக்கும். ஏதோ எப்போயோ வாங்கியிருப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு இது இல்லைன்னு சொல்லி அந்த 9ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட சொத்தில் அங்கும் பங்காளி எவினாலும் பஞ்சாயத்துக்கு ஒருத்தான் செய்வேன். சனி தசையில் சனி சரி இருந்தாலும் கெடுக்குமா கொடுக்குமா ஒரே பாதத்தில் சொல்லுங்க. எனக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி லாபத்தையும் கொடுப்பார். 11ல் போடும்போது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார்ல, பரவாயில்லை. எந்த தீய கிரகங்கள் பார்க்காத இடத்துல நல்லா இருக்கார். சனி வந்து தனித்த சனியாக இருக்கிறார், செய்ய மாட்டார். புதனுடைய வீட்டில் இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார், நல்லதை செய்வார். அதாவது என்ன அப்படின்னா, பெருசாக கெடுக்க மாட்டார். அப்படி எடுத்துங்க. இந்த இதில் அவருக்கு அவர் எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்காது. சாப்பிட்லாங்குவார், ஆறி போன சாப்பாடு கிடைக்கும், நோச்சு கொட்டுவார். சூடாக சாப்பிட்லாம்னு ஆசை எதிர்பார்ப்பார், கிடைக்காது. அவ்வளோதான், சாப்பாடு கிடைக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அதில் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கங்க. தாம்பத்தியத்தை கூட எடுத்துக்கலாம். இப்படித்தான். அப்போ இதில் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இதே கிரகம் இருக்கும், கொஞ்சம் மாற்றங்கள் வரும், அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரும். அப்போ கிரகமெல்லாம் வலுவாக இருந்தால் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன். குரு உச்சமாக இருந்தாலும் பிச்சை எடுக்கிற ஜாதகம் நிறையா போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பலன் எடுக்க முடியாது ஜோதிடத்தில். பாவகம், காரகம், தசாபுத்தி, கோச்சாரம் நிறைய பார்க்கணும். அதுக்கு மேலே நவாமசத்தையும் கூட ஒரு 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 இதுக்கு பார்த்துக்கலாம். நான் ராசி கட்டத்தை வச்சு வண்டி ஓட்டிடுவேன் நான்லாம். அங்கே அதாவது ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு வந்து மற்றவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது, நம்ம தெளிவுபடுத்தணுங்கிறதும் பொதுவாக அவசியம் கிடையாது. நம்மள்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கக்கூடியவங்கள திருப்திப்படுத்தினா போதும், அவங்க நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேட்கல, நான் பதில் தர்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.